அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்புள்ளங்களே, கடந்த வாரத்தில் அருள் சகோதரி ஜோசபின் செலின் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை நிறைய பகிர்ந்துட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய தேவ அழைத்தல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. 3ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அவங்களுக்கு சிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்க. அதன் பிறகு 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது கேம்ப் அட்டன் பண்ணாங்க. அதன் பிறகு காலேஜ் படிக்கும்போது தான் சிஸ்டராக போனாங்க கான்வென்ட்டுக்கு. அதுவும் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தினால பொண்ணு பார்க்குறக்கு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு வந்துச்சு. அந்த டைமில் இல்லை நான் சிஸ்டராக போகிறேன்னு சொல்லிட்டு கான்வென்ட்டில் சேர்ந்தாங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டராக இருந்தாங்க. உண்மையாலுமே நிறைய அனுபவங்களை தன்னுடைய சின்ன வயசில் பெற்றிருக்கிறார்கள். வாங்க தொடர்ந்து அவங்களோட பேசுவோம். அவங்களுடைய மற்ற அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். சிஸ்டர் சொல்லுங்கள், தியாலஜி மற்றதெல்லாம் எங்கே படிச்சிங்க? அதில் ஒரே ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. 2 பொண்ணுங்களை எங்கள் வாழ்க்கையை பார்க்குறதுக்காக அனுப்பியிருந்தாங்க ஒரிசாவிலேருந்து. நாங்கள் ஒரிசா பார்டரில் தான் இருந்தேன். கோபால்புரான் சீன்னு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த மீனவ ஜனங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக போனோம். இந்த 3 பிள்ளைங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் அப்படின்ட்டு. நாங்கள் திரும்பி வரப்போ நல்லா இருட்டாயிடுச்சு. அங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த தாழம்பு செடி இருக்குது பாருங்கள், அதுதான் நிறைய இருக்கும் வழி முழுக்க. அப்படியே அடைச்சிட்டு இருட்டாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா மாமரங்களாக இருக்கும். ஏன்னா நாங்கள் 3 பேர் நடந்து வரோம். பார்த்தா பின்னாடி சத்தம் கேட்குது, சரக்கு சரக்கு சரக்குன்னு. நான் திரும்பி பார்த்தா ஒரு உருவம் வந்துட்டு இருக்க, கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு பயம். ஐயோ, இந்த பிள்ளைங்க 2 பேரும் நம்ம கையில் இருக்கு, நம்ம செத்தா கூட ஒன்றும் பரவாயில்ல, இந்த பிள்ளைங்க 2 பேரும் இப்போ தானே பார்க்க வந்திருக்காங்க, நம்ம எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிள்ளைங்க ஓடுறோம். 3 பேரும் ஓடுறோம். அந்த உருவமும் ஓடி வருது. அப்போ நான் சொன்னேன் இந்த பிள்ளைங்கள்ட்ட, 2 பேரும் முன்னாடி ஓடுங்க, நான் நிற்கிறேன், பார்க்குறேன் என்னன்னு பார்க்குறேன், நீங்கள் 2 பேரும் ஓடி போய் அந்த பக்கத்து ஊரில் போய் நில்லுங்க அப்படின்னு. அந்த ஊரை தாண்டி தான் நாங்கள் முன்னாடி போகணும். அந்த ஊரில் நில்லுங்க, லைட்டு பக்கத்தில் நான் வர்றேன் அப்படின்னு. நான் அப்படியே நின்னேன். அப்படியே மூச்சு வாங்கினேன். ஓடி வந்து பார்த்தா பக்கத்தில் ஒரு ஆள், அந்த ஆளும் மூச்சு வாங்குறாரு. சொல்றாரு, சிஸ்டர் ரொம்ப நன்றி, நீங்க நின்னதுக்காக நானும் பயந்துட்டு ஓடி நம்ம ஒன்னா சேர்ந்து போகலாம், நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா அந்த கான்வென்ட்ல இருந்து வரேன், நானும் அந்த வழிதான் போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் 4 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போகணும். அது ஒரு அனுபவம், இன்னும் மறக்க முடியாத அனுபவம். அது முடிச்சுட்டு ஒரிசாவில இருந்து என்னை தியாலஜிக்கு அனுப்புனாங்க. தியாலஜி ஹைதராபாத்தில் படித்தேன். நிறைய ஃபாதர்ஸுங்க சிஸ்டர்ஸுங்கெல்லாம் கிளாஸ் எடுத்தாங்க. அது முடித்து நான் ஃபைனல் ப்ரொஃபஷனுக்கு ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் 6 மாதமோ இல்லை 1 வருஷம் கழித்து தான் கொடுப்பாங்க. ஆனால் திடீர்னு எங்கள் ப்ரொவன்ஷியல் எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன நீ இன்னும் பெட்டிஷனே போடலை ஃபைனல் ப்ரொஃபஷனுக்கு, எனக்கு நாளைக்கு லீவ் எடுத்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லெட்டர் எழுதி உடனே கூட நான் ரோமுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ இதுக்கிடையில் என் தங்கச்சி 1 வருஷம் முன்னாடி இருந்து எனக்காக 1 வருஷம் வெயிட் பண்ணா. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபைனல் ப்ரொஃபஷன் பண்ணலாம் சொல்லிட்டேன். அப்புறம் உடனே இவங்க சொன்னாங்க, உனக்கு டைம் 5 வருஷம் ஆகுது, நீ ஃபைனல் ப்ரொஃபஷன் பண்ணணும். எனக்கு உடனே ஒரு லெட்டர் எழுதுன்னு ப்ரொவன்ஷியல் சொன்னாங்க. உடனே உட்காந்து எழுதி ஒரு லெட்டர் எழுதி ரோமுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டோம். அப்ரூவ்டும் ஆயிடுச்சு. அது நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து பூனாவில் ஃபைனல் ப்ரொஃபஷன் பண்ணோம். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். நீங்களும் உங்கள் தங்கச்சி ஒரே நாளில் ஃபைனல் ஹவுஸ் கொடுத்து தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிச்சிருக்கீங்க. ஆமாம். அந்த சமயத்தில் என்ன ஒரு ஞாபகம்னா, எங்கள் மாமா மிலிட்ரி தான், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். அப்படி இருந்துமே நாங்கள் ஒரு பாட்டு தமிழில் பாட்டோம், இனிமே நீ தான் அம்மாவும் அப்பாவும் அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடினோம் பாருங்க. அவர் அப்படியே அழுதுட்டாரு. கோயில்ல எங்கள் மாமா அக்கா வீட்டுக்காரர் அழுதுட்டாரு. அந்த மாதிரி இன்னொரு 2 பேரும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். அனுப்பணும் கேட்கணும் சிஸ்டர். 2 பேர் உங்களோட தங்கச்சி நீங்களும் சிஸ்டரா போறேன்னு சொல்லும்போது உங்களுடைய அப்பா அம்மாவுடைய
என்ன எப்படி இருந்துச்சு? அவங்க என்ன சொன்னாங்க? எங்கள் அப்பா சொன்னார், ஏன்பா சிஸ்டர் ஏற்கனவே என்ன எங்கள் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கல்ல சிஸ்டர்ஸுங்க, நான் சொல்லிட்டு இருப்பேன் வீட்டில் படிக்கிறப்பெல்லாம், எது வேணாலும் ஆகுவேன் ஆனால் சிஸ்டராக மட்டும் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு அப்போ சின்ன பிள்ளையில. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்ட்டு. அப்புறம் இப்போ வந்து எங்கள் அப்பா சொன்னார், ஏன்பா நீங்கள் போய் தான்ப்பா ஆகணுமா, நம்ம இருக்கிறத வச்சுட்டு நம்ம எல்லாரும் பகிர்ந்து நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நீங்க எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. எங்க பெரியக்காவுக்கு ரொம்ப கோவம். அவங்க தானே எங்களை எல்லாம் வளர்த்தாங்க, காலேஜ் 2 பேர்த்தையும் படிக்க வச்சாங்க. அவ வந்து எம்எஸ்சி படிச்சா. அப்படின்னோடனே சரின்னு படிச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஆனா நாங்க 2 பேரும் சிஸ்டர்னா எங்க அக்கா பேசவே இல்லை. எங்க அக்கா ஒரு 2 வருஷம் பேசவே இல்லை எங்க கூட. அப்புறம் சிஸ்டர் ஆகுனதுக்கு அப்புறம் கூட பேசல 2 வருஷம். ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க தான் எல்லாமே எங்களுக்கு 2வது அம்மா மாதிரி. ஆனா அவங்க பேசாம இருந்தது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் நம்ம 2 பேரும் தேர்ந்தெடுத்துட்டோம்ல அப்படிங்கிற ஒரு இதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எங்களோட அழைத்தல் வந்து நாங்க ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஃபைனல் இயர்ஸ் முடிச்ச பிறகு சிஸ்டர் எங்க இருந்தீங்க? அந்த ஃபைனல் ப்ரொஃபஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்பயே அங்க ரோம்ல இருந்து வந்துச்சு, என் பேரு செலக்ட் ஆகி நீங்க வந்து மெக்சிகோவுக்கு போகணும் அப்படின்னு வந்துச்சு. எனக்கு நான் அந்த மீனவ ஜனங்களோட தான் வேலை செய்யணும், அங்க கோபால்புரான்ஸ் இல்ல ஒரிசாவில், நான் ஃபாரினுக்கு நான் போகலை அப்படின்னு நான் திரும்ப லெட்டர் எழுதுறேன். அவங்க திரும்ப லெட்டர் எழுதுறாங்க, இல்லை உனக்கு வந்து ஒகேஷன் வந்து வெளிநாட்டில் தான் இருக்குது, நீ அங்கே தான் போகணும் அப்படின்னு. இதனால ரொம்ப ஒரு 4 மாசம் எடுத்தோம் அவங்களுக்கு எனக்கும் லெட்டர் போயிட்டு. நான் மறுத்து பேசுறேன், மறுத்து லெட்டர் எழுதுறேன். அவங்க திரும்ப கடைசியில் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணாங்க, இன்னைக்கு நீ வந்து உன்னோட இதை நான் புக் பண்ண சொல்லியிருக்கேன், உன்னோட இதை லெட்டரை, நீ வந்து ரோமுக்கு வர்ற அப்படின்னு, நாங்கள் இங்கே வந்து உன்னை வந்து ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து ரோமுக்கு ஒரே ஆளா தனியாக ஃபஸ்ட்டு தடவை பிளைன், அதுவும் 6 மணி நேரம் இட்டலிக்கு போயிட்டு அங்கேருந்து சின்ன ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போனால் சிஸ்டருங்க நின்றுட்டு இருந்தாங்க, என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே தான் எனக்கு வந்து சென்ட் ஆஃபே கொடுத்தாங்க மெக்சிகோக்கு. எல்லாம் அந்த எங்கள் ஜென்ரலும் அவங்க கவுன்சிலும் சேர்ந்து எனக்கு சென்ட் ஆஃப் கொடுத்தாங்க. அங்கே சும்மா கொஞ்சம் தான் பார்த்தேன். அப்போ அந்த ரோமில் நான் கால் வச்சப்போ எனக்கு அப்படியே புல்லரிச்சிச்சு ஃபாதர். அது என்னமோ ஒரு புனிதத்தை வந்து நான் தொடறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படி ஒரு வந்துச்சு. நான் அப்போ நம்மளுக்கு கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு, அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு புல்லரிப்பு மாதிரி ஒரு இருந்தது அந்த மண்ணில் காலை வச்சப்பையே. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கோயின்லாம் வச்சுட்டு என்னையே இதுக்கு அனுப்பிச்சாங்க, ஸ்பெயினுக்கு. ஸ்பெயினில் வந்து ஒரு 2 மாதம் ஃபுல்லாக இருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து ஸ்போக்கன் ஸ்பானிஷ் எடுத்தாங்க, இன்னொருத்தவங்க வந்து ரிட்டன் எடுத்தாங்க. அது மாதிரி காலையிலையும் சாயந்தரமும் கிளாஸ் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் என்னை ஒரு ஸ்கூலில் போட்டாங்க. இந்த ஸ்பானிஷ் படிக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க ஸ்பானிஷ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்கூலு அதில் போட்டு. அங்கே என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் எல்லாரும் டீ பார்ப்பாங்க நான் போறத பார்த்துட்டு. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அங்க வந்து கான்வென்ட்ல வந்து சொல்லுவேன், எல்லாரும் என்னை வந்து மியூசியத்துல இருக்கிற ஒரு ஸ்பேஸ் மாதிரி பாக்குறாங்க என்ன எல்லாரும். சிஸ்டர் சொன்னாங்க, இல்ல நீ டிஃப்ரெண்டா இருக்குன்னு தான் வரும், உன் கலர் அவங்கள அட்ராக்ட் பண்ணுது அதான் பாக்குறாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு அனுபவம் ஒரு மாதிரி பாக்குறது மாதிரி இல்லை. அப்புறம் ஒரு நாள் சேலை கட்டிட்டு நம்ம கல்ச்சர் பிரகாரம் எல்லாம் போட்டுட்டு தோடெல்லாம் போட்டு போனா எல்லாரும் பக்கத்துல வந்தாங்க. ஆனா சிஸ்டருங்க வந்துட்டு சொன்னாங்க, நீங்க அவங்க பக்கத்துல வந்து பேசுனாங்கன்னா பேசு, ஆனா ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்காத, அதை மட்டும் என்ன கண்டிஷன் பண்ணி. அங்க ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம கல்ச்சரை பத்தியும் என்னுடைய ரிலீஜியஸ் லைஃப் எப்படி நீங்க சிஸ்டர் ஆனீங்க, ஏன் சிஸ்டர் ஆனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்புறம் இந்து மதம்னா என்ன அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நல்லா இருந்தது. மற்ற மக்களோடையும் பழகிற ஒரு நிறைய நாட்டுங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க. அதனால அந்த பழகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு பரந்த மனப்பான்மை கிடைச்சது எனக்கு. அங்கிருந்து மெக்சிகோவுக்கு அனுப்புனாங்க. அங்க போய் என்னை திரும்ப ஒரு யூனிவர்சிட்டியில படிக்க வச்சாங்க.
நான் போய் இறங்கினேன். 3 சிஸ்டருங்க வந்து கூட்டிட்டு போறதுக்கு இருந்தாங்க. என்னத்தெல்லாம் கத்துக்கிட்டேனோ அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருந்தது. மெக்சிகோல ஒரு 3 லெவல் பிரகாரம் 4 வருஷம் படித்தேன். படித்த உடனே என்னை வந்து ப்ரீனோஷேட்டில் ஃபார்மேஷன் டீமில் போட்டாங்க. அங்கே என்னாச்சுன்னா அங்கே தான் எனக்கு ஒரு சேலஞ்சு வாழ்க்கைன்னே வந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுங்கெல்லாம் சொல்லிச்சு, நீயே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற, எங்களை எப்படி உனக்கு தெரியும், எப்படி நீ வந்து எங்களுக்கு ஃபார்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த பிள்ளைங்களே என்ன கேட்டுச்சுங்க. ஒரு 6 பேர் இருந்துச்சுங்க ஃபார்மேஷன்ல சிஸ்டர் ஆகிறதுக்கு. அவங்க கொஸ்டின் பண்ணிச்சுங்க. அப்பதான் எனக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. நம்ம வந்து ஒரு கல்ச்சர் என்ன, அப்படி மெக்சிகோட கல்ச்சர் என்ன, அந்த மக்கள் எப்படி திங்க் பண்றாங்க, என்ன பண்றாங்க, அவங்க பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் தெரியாம எப்படி நான் ஃபார்மேஷன்ல இருக்க முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு வந்து ஃபார்மேஷன்ல இருந்து இல்லாம எனக்கு தயவுசெய்து ஒரு அனுபவம் கிராமத்துல இருக்கிறதுக்கு கொடுங்க அனுபவம் அப்படின்னு. சரி, எங்க கான்வென்ட்ல வந்து ஒரு ஆதிவாசிகள் நடுவுல ஒரு கான்வென்ட் இருந்தது. அது வந்து ஒரு ஹமில்தபெக்கு லவ்மேதாதுங்கிற ஒரு இடத்துல. லவ்மேதாதுங்கிறது அந்த கிராமத்து பேரு மெக்சிகோல. அங்க போட்டாங்க. அங்க போட்டா ஃபுல்லா ஆதிவாசிங்க. அவங்க அந்த பர்டிகுலர் ஆதிவாசிங்க பேரு மிஸ்தெக்கோன்னு பேரு. மிஸ்தெக்கோ. அவங்களோட லாங்குவேஜ பேசுனாங்க. என்ன ஒரு இதுனாக்கு வந்து அவங்க வந்து ஈஸியா வெளிநாட்டு மக்களா நம்பவே மாட்டாங்க. அவங்களோட அவங்கள்ட்ட நம்பிக்கை ஏற்படுத்துறது ரொம்ப கஷ்டம் வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட. ஆனா என்னாச்சுன்னா கடவுளுடைய புண்ணியத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நானும் புரோக்கன் ஸ்பானிஷ் பேசினேன், அவங்களும் புரோக்கன் ஸ்பானிஷ் பேசினாங்க. அவங்கள மாதிரி நானும் குட்டையா இருந்தேன், அவங்களும் மாதிரி குட்டையா இருந்தேன். அதனால அந்த ஒரு இது என்னாச்சுன்னு தெரியல, ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. மக்களோட எப்படி நம்ம மதத்தை பத்தி பேசுறது, மக்களோட எப்படி பகிர்ந்து கொள்றது அவங்களோட வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து காரோ ட்ரக்கோ ஒன்றும் கிடையாது. எல்லாம் மலைங்க, டீப்பு மலைங்கெல்லாம் கீழே போகணும், மேலே ஏறணும். அங்க வந்து குதிரைங்க முழந்தா போகணும். அப்ப அந்த ஊர்லக்கு அன்னைக்கு வந்து அந்த ஊருக்கு வர்றேன்னா அந்த ஊர்ல இருந்து எங்க கான்வென்ட்ல வந்து நான் இருந்த இடத்துல 2, ஒன்னு மூலான்னு பேரு, இன்னொன்னு பேரு மாச்சோன்னு பேரு, குதிரைங்க. மூலாங்கிறது வந்து கழுதைக்கும் குதிரைக்கும் பிறந்தது மூலா. அதனால அது பெண். அது வந்து எப்பொழுதும் நல்லா குண்டா இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், யார வேணாலும் அதை சுமந்துட்டு போகும். மாச்சோங்கிறது அதே மாதிரி கழுதைக்கும் குதிரைக்கும் பிறந்தது. ஆனா வந்து ஆண் குதிரை. அதனால வந்து அது கொஞ்சம் இதுதான், வீக்கு தான். ஆனா மூலாதான் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங். ஆனா எனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த மாச்சோ தான் கொடுப்பாங்க. அதை விட்டுருவாங்க, அதை பிடிச்சிட்டு வந்து கொண்டுட்டு வருவாங்க. அதுல ஏறி தனியா இந்த பசங்க 2 பசங்க வருவாங்க. ஆனா அவங்க வந்து பக்கத்துல நடந்து தான் வருவாங்க. ஆனா நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் குதிரையில அப்படி கீழே போறப்ப உடம்ப பின்னாடி வச்சுக்கணும், அது இப்படி நேர ஏறுறப்ப முன்னாடி கழுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் பயம். ஆனா அவங்க சொல்லுவாங்க ஏறுறப்ப, தயவு செய்து நீங்க உங்க பயத்தை குதிரை மேல காமிக்காதீங்க, ஏன்னா அதுவும் பயந்துட்டு உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும் அப்படின்னு. எப்படி எனக்கே பயம் இருக்கு, எப்படி மறைக்கிறது அப்படி அந்த குதிரை மேல உட்காந்துட்டு. அதுவும் மூலான்னா நான் ஒரு நாள் ஏறத்துக்கு ஒத்துக்கலைன்னு கேட்டு, அது நல்ல பெருசா ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை அணைச்சு பிடிக்க முடியாது. ஆனா மாச்சு வந்து கொஞ்சம் மெலிசா இருக்கிறதுனால அங்க போய் அவங்களோட போயின்னொன்னு என்ன முட்டை தான் கொடுப்பாங்க ஃபாதர். காலையில 3 முட்டை அந்த இது சில்லிய நல்லா தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு இந்த 3 முட்டையை உடைச்சு ஊத்தி அதுதான் எங்களுக்கு காலையில. அப்புறம் இந்த மெய்ஸ் நம்ம சப்பாத்தி மாதிரி மக்காச்சோளம் இதுல வந்து தட்டி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல தொடக்கத்துல வந்து காலு தான் சாப்பிட்டேன், அப்புறம் கொஞ்சம் போக போக 1 சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவு பெருசா இருக்கும்.
அப்ப அங்க வந்து நாங்க வந்து ஊர் மக்கள் எல்லாம் நாங்க போன உடனே மடி அடிச்சு எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. நாங்க அந்த காஸ்பல் ரீடிங்க அந்த நற்செய்திய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. ஃபாதர் எல்லாரும் வருவாங்க. அவங்க வந்து அவ்வளோ கடவுள் பக்தினாக்க அந்த மூலிகைகள் இருக்கு பாருங்க, மூலிகைகள்ல தான் நடுவுல இது மெழுகுவத்திய வச்சு கொண்டு வருவாங்க. மூலிகைகள் அந்த துளசி அது எல்லாம் நல்ல மூலிகைகளை தான் வச்சு அப்படியே வாசனையா இருக்கும். அவங்க கொண்டு வந்து ரொம்ப நேரம் பாடுவாங்க. அவங்க பாஷையில எல்லாம் பண்ணுவாங்க. நானும் கத்துக்க ஆரம்பிச்சேன். கத்துக்கிட்டேன் கொஞ்சம் டுவர்ட்ஸ் எண்டு நான் கத்துக்கிட்டேன் நல்லா. அவங்களோட இருப்பாங்க. நைட்டு ரொம்ப இருட்டா இருக்கும். எங்களுக்கு பாதுகாப்பாக 3 பேர் அங்க இருப்பாங்க. வெளியில உட்காந்துட்டு இருப்பாங்க. கரண்ட்ல இருக்குங்களா? இல்ல நாங்க மெழுகுவர்த்தி, சீமெண்ணெய் விளக்கு அந்த மாதிரி தான் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு தடவை அந்த இதுல போகிறப்ப என்ன கஷ்டங்கள்னா, அந்த மழை மேல எல்லாம் அந்த குதிரையெல்லாம் இறுக்கி பிடிக்கிறப்பெல்லாம் காலெல்லாம் ரொம்ப வலிக்கும். 5 மணி நேரமெல்லாம் பிரயாணம் பண்ணணும் குதிரை மேல. அப்பனா ரொம்ப, அதுவும் நேரம் இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாம் மலை மேல ஏறி இறங்குறது இப்படியே தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நல்ல ஜனங்க வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப சாதாரண மக்கள், ரொம்ப எதுவுமே செல்வாக்கு இல்லாம அந்த இருக்கிற மொச்சக்கொட்டைங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படி ரொம்ப, ஆனா ரொம்ப அன்புள்ளவங்களா இருப்பாங்க. ரொம்ப அந்த ஊர் திருவிழாக்கள்லாம் பாத்தீங்கன்னா பூசை நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு ஊரா வருவாங்க. நம்ம இங்க ஒவ்வொரு ஊரா மோளம் அடிச்சுட்டு வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பூசெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊரா அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒரு 7-8 ஊரு குரூப்பா உட்காந்துன்னா அந்த அங்கனே மாட்டை அடிச்சு சமைச்சு எல்லாத்துக்கும் அந்த பரிகாரம் அவங்கவுங்க பரிமாறுவாங்க. அவங்கவுங்க ஊர் அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க, ஃபீஸ்ட் கொண்டாடுவாங்க. அந்த விழாவை கொண்டாடுவாங்க, ஊரு விழாவை கொண்டாடுவாங்க. கொண்டாடுறப்ப ஃபாதரும் சிஸ்டரும் தான் பிரேக் த டான்ஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா ஃபாதரும் சிஸ்டரும் தான் வந்திருக்கிறவங்க தான் முதல்ல டான்ஸ் ஆடணும். அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. எனக்கு போன புதுசுல நான் மாட்டவே மாட்டேன், போய் ஒளிஞ்சுக்குவேன். அந்த டான்ஸ் அந்த பழக்கம் இல்ல ஃபாதர். ஆனா எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ரொம்ப அன்பா இருப்பாங்க, பத்திரமா பாத்துக்குவாங்க. அதே சமயம் ரொம்ப ரெஸ்பெக்ட். எங்களுக்கு அந்த மரியாதை எங்களுக்கு மட்டும் இல்லை. நாங்க ஒரு நாய் வளர்க்குறோம். இந்த நாய் எங்க கூட வரும். அதையும் ஒரு புனிதமா தான் கருதுவாங்க. நாயை போய் அந்த நாயை யாரும் தொடக்கூடாது, அதுக்கு தனியா சாப்பாடு வச்சிருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையா அவங்களோட வேலை செய்யறதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா நிறைய அவங்களுக்கு அந்த உரிமைகள்லாம் இல்லாம இருந்தது. ஏன்னா அந்த மலை மேல இருக்கிறதுனால யாருமே அவ்வளவா வர்றதில்ல. அடிக்கடி மழை பெஞ்சு அந்த ரோடெல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும். ஏன்னா மழைங்க தானே, அதை வெட்டி தானே, எல்லாம் கரைஞ்சு போயிடும். சில சமயம் மக்கள் போனவங்க திரும்பி வர முடியாம உள்ள சூழ்நிலை ஏற்படும். எனக்குமே ஏற்பட்டுச்சு. ஒரு தடவை நான் ஹமில்தப்பெக்கு போனேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரோடு எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. 3 நாள் அங்கேயேதான் இருந்தேன், இருக்க வேண்டியது. ரோடு சரி பண்ணுவாங்களா? இல்ல ரோடு வந்து சரிப்படு, திரும்ப மண் அள்ளி போடுவாங்க. அதன்படி அதுக்கப்புறம் தான் வர முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை. தண்ணி இல்லாம இருக்கிறதுனால மக்கள் வந்து ஒரு சின்ன ஓடை இல்ல, ஒரு குட்டை மாதிரி இருக்கும், அதுல ஊறிட்டு இருக்கும் கொஞ்சம். மக்கள்லாம் அங்க போய் தான் எடுப்பாங்க. அப்ப நானும் இன்னொரு சிஸ்டரும் தான் போய் எடுக்கிறது. அவங்க இங்க தூக்குவாங்க. நான் சில சமயம் தலையில அந்த துண்டை வச்சு தலையில தூக்கிடுவேன், இல்லைன்னா இடுப்புல தூக்கிடுவேன்னா எல்லாரும் என்ன ஆச்சரியமா பார்ப்பாங்க, என்னோட தலையில தூக்குறாங்க அப்படின்ட்டுன்னு. அவங்க வந்து இப்படி எல்லாரும் பார்த்து போட்டோ எடுத்து எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முதல்ல அந்த அறுவடை செஞ்ச அந்த மக்காச்சோளம் இருக்கு பாருங்க, அதை வந்து நம்ம கொல்கட்டைன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க வந்து தமாலஸ்ன்னு சொல்லுவாங்க. நீளமா வச்சு அதே அந்த மக்காச்சோளத்தோட இலையிலேயே வச்சு அப்படியே சுருட்டி அதை வச்சு நம்ம கொல்கட்டை செய்யற மாதிரி, ஆனா நீளமா இருக்கும். அது உள்ளுக்கு எது வேணாலும் வைக்குவாங்க. ஆனா இனிப்பு வைக்க மாட்டாங்க. கோழிக்கறி, என்ன கறி இருந்தாலும் அதுல வச்சிருவாங்க. வச்சு நல்லா சமைச்சு
அந்த ஃபஸ்ட்டு அவங்க செய்கிறாங்க பாருங்க, அறுவடை செஞ்ச அந்த இது ஃபஸ்ட்டு தமால செய்கிறப்ப எங்களை எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அந்த மலை மேலே கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். உங்களை கூட்டிகிட்டு போவாங்க? நைட்டில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஃபாதர். அப்படி பயமாக இருக்கும், இருந்தாலும் இருட்டில் டார்ச் வச்சுட்டு தான் போவோம் நாங்கள். டார்ச் என்ன ஒரு அனுபவம்னா, ஒரு தடவை வந்து போஸ்ட் விழுந்துருச்சு. அதில் ஒருத்தரோட கை அப்படியே அமுங்கி போயிடுச்சு. அவர் வர்றப்ப நேரத்தில் அந்த சிஸ்டர் எப்போதும் நாட்டு வைத்தியம் பார்ப்பாங்க. ஒரு சிஸ்டர் என்னோட இருந்தவங்க, அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஐயோ என்னை எப்படியாவது கொஞ்சம் ஏதாவது போட்டு காப்பாற்றுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு. நானும் வந்து நர்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை, மருந்தை எனக்கு அப்போ நானே மருந்து எடுக்காதவ அப்படின்னா எப்படி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு, கடவுளே என்ன செய்யறது அப்படின்னு அங்கன்னு பார்த்தா ஒரு க்ரீம் இருந்துச்சு, ஏதோ சிஸ்டர் போடுவாங்கன்னு ஒரு ஞாபகத்தில் இருந்துச்சு. அதை எடுத்து வந்து பருப்பா சிஸ்டர் இல்லை, நான் என்ன பண்ணுறது, நான் போட்டு விட்றேன், கடவுள்கிட்ட வேண்டிட்டு போட்டு விட்றேன் பாரு அப்படின்னு. சரிங்க நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னு. சரி நான் போட்டு விட்டேன். அந்த ஏதாவது முடியலன்னா திரும்பி நாளைக்கு வந்துருங்க, சிஸ்டர் வந்துருவாங்க, போடுவோம், ஏதாவது உங்களை குணப்படுத்துவாங்க, இல்லைன்னா நீங்கள் வர வேண்டாம், ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க அவங்க அப்படின்னா. அவர் போயிட்டு வரவே இல்லை. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தேன், நல்லா இருக்கு கை அப்படின்ட்டார். எதையோ போட்டு கடவுளோட இதில். சிஸ்டர் நிறைய அனுபவங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உண்மையாலுமே அந்த மலை மேலே ஏறி இறங்கி குதிரையில் போனதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்சஸ். ஏன்னா மிஷினரிமார்கள் இங்கெல்லாம் வரும்போதெல்லாம் இங்கெல்லாம் குதிரையில் தான் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். எம்இபி ஃபாதர்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர் வந்தப்பெல்லாம் குதிரையில் தான் வருவாங்க அப்படின்னு. அதே போல் நீங்களும் குதிரையில் போய் நற்செய்தி அறிவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து பேசணும் சிஸ்டர். அன்புள்ளங்களே, நிறைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்திருக்காங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் அதிகமான அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.